வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அட்ராக்ட் மணி வித் அ மில்லியனர் மைண்ட் செட். 108 நாட்கள் ஹேபிட்ஸ் மாஸ்டரி ஒர்க் ஷாப்ல ட்ரையல் டே நம்பர் 2, ஜூன் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த பயிற்சியை நம்ம செய்கிறோம். வாட்டர் சம்பந்தப்பட்ட வாட்டர் தெரப்பி. இது மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, கைகளை இது போல வச்சுட்டு இப்போ நம்ம சொல்றதை அப்படியே மனசால அப்படியே நினைச்சு பாருங்க. கண்கள் மூடியபடி இருக்கட்டும், முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். 3 முறை ஆழ்ந்த மூச்சு, டீப் பிரீதிங். மூச்சை இழுக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட மூச்சை வெளியே விடுவதற்கு நேரம் அதிகமாக எடுக்கும். ஒரு நிமிடத்திற்கு 4 முறை மூச்சை இழுத்து வெளியில விட்டா ரொம்ப நல்லது. 15 செகண்ட்ஸ்ல மூச்சை இழுத்து கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி திரும்ப மூச்சை விடணும். ஸோ அதுவே ஒரு 15 செகண்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு நிமிஷத்துல 4 தடவை கரெக்டாக நம்மளால மூச்சை இழுத்து வெளியில விட முடியும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட மூச்சின் அளவை, வேகத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். மூச்சு காற்று நல்லா உள்ள இழுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நுரையீரல் ஃபுல்லா விரிந்து நுரையீரல் ஃபுல்லா காற்று ஃபில்லப் ஆகி அதுக்கப்புறமா காற்று வந்து நேரா வயிற்று பகுதிக்கு போய் வயிறு ஃபுல்லா நிரம்பி என்ன ஆகும் அப்படின்னா வயிறு லேசா வெளியில வரும். ஸோ அதுதான் வந்து மூச்சு கரெக்டான வழியில நம்ம மூச்சு விடுறோம் அப்படிங்கிற, மூச்சு இழுத்து மூச்சு வெளியில விடுறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அதுதான். மூச்சை உள்ள நல்லா இழுக்கும் போது காற்று உள்ள போய் ஃபில்லப் ஆகி லேசா வயிறு வெளியில வரணும். ஸோ இது வந்து மூச்சு நல்லா உள்ள இழுத்து ஹோல்டு பண்ணிட்டு மிக மெதுவாக மிக மிக மெதுவாக மூச்சை வெளியில ரிலீஸ் பண்ணணும். ஸோ உள்ள இழுக்கிறதுக்கு ஒரு 4 செகண்ட்ஸ், ஹோல்டு பண்றதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ், வெளியில விடுறதுக்கு ஒரு 6 செகண்ட்ஸ், அந்த மாதிரி வச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். ஸோ நான் ஒரு 3 முறை லேசா மூச்சை நல்லா ஆழ்ந்த டீப் ப்ரீதிங் பண்ணி முடிச்சுட்டு இந்த வாட்டர் தெரப்பி பண்ணுவோம். சொல்றது அப்படியே நீங்க மனசுல அப்படியே நினைச்சுக்கோங்க. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகு என்னோடு பயணிக்கின்ற நீருக்கு நன்றி. உடல் தூய்மை மட்டுமல்ல, உள்ள தூய்மைக்கும் காரணமாக இருக்கின்ற நீருக்கு நன்றி. நேரடியாக உணவாக மட்டுமன்றி எல்லா உணவுகளுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற நீருக்கு நன்றி. தாயின் கருவறையிலும் நீர்க்குடம் என்கிற நீரில் தான் மிதக்கிறோம். வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்த பிறகு கடைசியில நீர்ல தான் கரைக்கிறோம். ஆரம்பம் முதல் கடைசி வரை எப்பொழுதும் பயணிக்கின்ற இந்த நீருக்கு நன்றி. சில நல் வாக்கியங்கள், அஃபர்மேஷன்ஸ் சொல்லி இந்த நீருக்கு சக்தியை ஊட்டி இந்த நீரை பருக போகிறோம். நாள் முழுக்க அதை அப்படியே யூஸ் பண்ணி போறோம். பணம் சம்பந்தப்பட்ட போனோ அதை ப்ராசஸ் செய்யறோம். அதே போல உடலுக்காகவும் அந்த ஹோபோனோ ப்ராசஸையும் பண்ணலாம். இப்போ நம்ம உடலுக்காக அதை பண்ணுவோம். ஏன்னா நிறைய நாட்கள் நம்ம உடற்பயிற்சி செய்யாம உடலை நாம் கெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வாட்டர் தெரப்பி, இந்த ப்ராசஸ் இதை அப்படியே முடிச்சுட்டு கண்களை திறந்து கண்கள் மூடியபடியே இருக்கட்டும். அந்த 4 ஸ்டேட்மெண்ட், முக்கியமான சில ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அஃபர்மேஷன் சொல்லிட்டு நம்ம செய்வோம். நான் ஒரு சிறந்த பண காந்தம். I am a powerful money magnet. பணத்தை நான் சரியான முறையில் ஈர்க்கிறேன். நான் நல்ல முறையில் என் அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி பணத்தை சம்பாதிக்கிறேன். எனக்கு வரக்கூடிய பணத்தை நல்ல முறையில் நான் முதலீடு செய்கிறேன். நல்ல முறையில் செலவு செய்கிறேன். நல்ல முறையில் பணத்தை நிர்வகிக்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த தண்ணியில இருந்து கொஞ்சமா இப்ப குடிச்சிட்டு இன்னைக்கு நாள் முழுக்க நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் பயன்படுத்தக்கூடிய தண்ணியில இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒரு நாள் முழுக்க நீங்க இந்த தண்ணியை தான் நீங்க குடிக்க போறீங்க.
இன்ஃபேக்ட் நீங்க நாளையிலேருந்து 2 வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. ஒண்ணு உங்களுக்காக, இன்னொன்னு உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக. ஸோ ஒரு நாள் முழுக்க யூஸ் பண்ண போற தண்ணியில ஒரு பாட்டில்ல இருக்க தண்ணி அதை போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னொரு பாட்டில் இருக்க தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே குடிங்க. ஸோ இந்த மாதிரி வாட்டர் தெரப்பி பண்ணி வாட்டரை எனர்ஜைஸ் பண்ண போறோம். இதெல்லாம் ஏன் பண்ணணும், இது பண்றதுனால என்ன பலன்கள் அப்படிங்கிறத இந்த ப்ராசஸ் வெள்ளிக்கிழமையிலேருந்து 5ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு செய்யும்போது அதுல நீங்க ஃபுல்லா நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. வாழ்க வளமுடன். பணம் சம்பந்தப்பட்ட போகணும் பிளஸ் அந்த ரூபா நோட்டை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பணம் என்பது ஒரு வகையான எனர்ஜி. மணி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. நம்ம உடலுக்குள்ள ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிரோட்டம் இதெல்லாம் இருக்குது. நாம ஒரு எனர்ஜி பாடி. அதே போல நமக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமும் ஒரு மிகப்பெரிய எனர்ஜி பாடி. இந்த எல்லா எனர்ஜியும் ஒன்றாக இணைந்து ஒரே ஃப்ரீக்வன்சியில நேர்கோட்டில் இணையணும். ஒரே ஃப்ரீக்வன்சியில இணைஞ்சு நம்ம செயல்படும் போது நம் அறிவையும் ஆற்றலையும் ஆக்கப்பூர்வமான வழியில் செலுத்தி அறவழியில் நின்று பொருள் ஈட்டி ஒரு பொருளையோ அல்லது ஒரு சேவையையோ மக்களுக்கு கொடுத்து அவங்க வாழ்க்கையில இருக்கிற துன்பத்திற்கு ஒரு சொல்யூஷனாக, அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனாக நாம ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ நம்ம கொடுக்கும்போது அவர்களுடைய ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடைக்கிறதுனால அவர்களுடைய குடும்பத்திற்கு நன்மை ஏற்படுகின்றது. அதனால் மனமும் மகிழ்ச்சியோட அவங்க நமக்கு பொருள் தராங்க, நமக்கு பணத்தை தராங்க. ஸோ மற்றவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து அந்த தேவையை பூர்த்தி செய்வதால் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் பொருளாதார வளம், செல்வச் செழுமை ஏற்படுகிறது. செல்வச் செழுமை நம் அனைவரின் பிறப்பு உரிமை. ஃபினான்ஷியல் abundance இஸ் அவர் பர்த் ரைட். ஸோ இந்த பணத்தை நாம சிறந்த முறையில் நிர்வகிக்கணுங்கிறதுக்காக இந்த பணம் சம்பந்தப்பட்ட இந்த டெக்னிக்கை பண்ண போறோம். மை டியர் மணி, ஐ எம் சாரி, ப்ளீஸ் forgive me, ஐ லவ் யூ, தேங்க்யூ. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸையும் தொடர்ந்து நீங்க அப்படியே சொல்லிட்டே வாங்க. மை டியர் மணி, ஐ எம் சாரி, ப்ளீஸ் forgive me, தேங்க்யூ, ஐ லவ் யூ. மை டியர் மணி, ஐ எம் சாரி, ப்ளீஸ் forgive me, தேங்க்யூ, ஐ லவ் யூ. மை டியர் மணி, ஐ எம் சாரி, ப்ளீஸ் forgive me, தேங்க்யூ, ஐ லவ் யூ. I am a powerful money magnet. நான் ஒரு சிறந்த பண காந்தம். இந்த வாக்கியங்களை நீங்க அப்படியே தொடர்ந்து சொல்லிட்டே வாங்க. என் அறிவையும் ஆற்றலையும் உபயோகப்படுத்தி பணத்தை சம்பாதிக்கிறேன். எனக்கு வரக்கூடிய பணத்தை சிறந்த முறையில் நான் நிர்வகிக்கிறேன். I am a powerful money manager. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல தரசு என்று வள்ளுவர் சொன்னதற்கு ஏற்ப பணத்தை சரியான முறையில் சம்பாதிக்கிறேன். சம்பாதித்த பணத்தை நல்ல முறையில் சேமிக்கிறேன். சேமிக்கிற பணத்துக்குள் முதலீடும் நல்ல முறையில் முதலீடு செய்கிறேன். குடும்ப தேவைகளுக்காக சிறந்த முறையில் அதை செலவு செய்கிறேன். பணத்தை சிறந்த முறையில் நான் நிர்வகிக்கிறேன். ஐ ஆம் அ பவர்ஃபுல் மணி மேனேஜர். பணம் எனக்கு எல்லா வழிகளிலும் வந்து கொண்டே இருக்கிறது. ஈஸியாக, சுலபமாக பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. பணம் சம்பந்தப்பட்ட என் மனத்தடைகள் நீங்கி நான் அற்புதமான மேன்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பணம் ஒரு எனர்ஜி, யூனிவர்ஸ் ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியோட இந்த எனர்ஜி இணைந்து ஒரே ஃப்ரீக்வன்சியில் இணைந்து செயலாற்றுவதால் பணம் என்னை நோக்கி எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறது. பணத்தை சிறந்த முறையில் நான் நிர்வகிக்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த ரூபா நோட்டை இது போல நிறைய விஷயங்கள் ப்ராசஸ் தொடர்ந்து நம்ம செஞ்சு இதை ஒரு மேக்னடைஸ் பண்ணி இதை எனர்ஜைஸ் பண்ணி இந்த ரூபா நோட்டை செலவு பண்ணாம இதை நம்ம பர்ஸ்ல வச்சுக்கலாம் அல்லது நம்ம பீரோல லாக்கர்ல பத்திரமா வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு தொடர்ந்து நம்ம நம்ம பணத்தை சரியான முறையில் நிர்வகிக்கிறோம்.
ஒவ்வொரு ரூபா எவ்வளவு வரவு வந்தாலும் சரி, எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி, எல்லாத்தையும் சரியான முறையில கணக்கு மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒரு நோட் புக் இதுக்குன்னே நீங்க எடுத்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஜூன் மாசத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எவ்வளவு செலவாகுதோ செலவெல்லாம் கரெக்டா நோட் பண்ணிட்டே வாங்க. வீட்டு தேவைக்காக, சேமிப்புக்காக, முதலீட்டுக்காக, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக, வேற என்னென்னலாம் பர்பஸ்க்கு யூஸ் பண்றீங்களோ எல்லாத்தையும் எழுதுங்க. அதே போல வெவ்வேறு வழிகள்ல எப்படி எல்லாம் உங்களுக்கு பணம் வருகிறது ஒவ்வொரு மாதமும், வரவு செலவு ரெண்டையும் கரெக்டா நோட் பண்ணிட்டே வாங்க. இதை ஒரு ப்ராசஸா மேனுவலா நோட்ல கைப்பட எழுதிட்டு வாங்க. இது என்னதான் எக்ஸல்ல, ஜிபேல எல்லாத்துலயும் கணக்கு இருந்தாலும் நீங்க தனிப்பட்ட முறையில நோட் புக்ல தொடர்ந்து எழுதிட்டே வாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் தொடர்ந்து இதை எழுதிட்டே வர்றதுனால உங்களுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுதுங்கிறத நீங்க அப்புறமா ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே. இப்போ யார் யாருக்கெல்லாம் டைம் ஆயிடுச்சோ நீங்க யூ கேன் லீவ் நவ். மற்றவர்கள் அடுத்து வரக்கூடிய இந்த ப்ராசஸ், இந்த ஸ்பீச்சை நீங்க கேட்டுட்டு அதை நீங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு செயல்படுத்த ஆரம்பிச்சு தொடர்ந்து நீங்க ஏற்கனவே சில இதெல்லாம் செயல்படுத்திட்டு இருக்கீங்க. அதை நல்லா இன்னும் சிறப்பா பண்ணுங்க. ஒரு சில விஷயங்கள் இன்னும் செயல்படுத்த ஆரம்பிக்கல அப்படின்னா அதை இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருங்க. ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக காலையில எழுந்த உடனே முதல்ல குளிச்சிடணும். தலைக்கு தண்ணி ஊற்றி குளிச்சிடுங்க. முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. பட் உடலை குளிர்வித்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நாள் முழுக்க வேலை செய்கிறோம், உடம்பு சூடாகுது, படுத்து தூங்குறோம் ஒரே இடத்துல, அங்கேயும் சூடாகுது உடம்பு. அந்த உடலை குளிர்விக்கிறது தான் காலையில முதல் இதுவாக இருக்கணும். ஸோ அந்த உடலை குளிர்வித்து அதுக்கப்புறமா உடல் கழிவுகள் எல்லாத்தையும் நீக்கி பக்காவா சுத்தமாகி உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி குறைந்தபட்சம் அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரமாவது கண்டிப்பாக உடலுக்கு தேவையான உடற்பயிற்சியை செஞ்சிடணும். மனதிற்கு தேவையான மனப்பயிற்சியை மெடிடேஷன் மூலமாகவும் மூச்சு பயிற்சியின் மூலமாக அதை செய்யணும். உயிராற்றலை வளர்ப்பதற்கு நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கு மூச்சு பயிற்சி அவசியம். மூச்சை கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு நிமிடத்திற்கு 4 பிரெத்ஸ் 4 பிரெத்ஸ் தான் உள்ள மூச்சை இழுத்து கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி மூச்சு ஸ்லோவா வெளியில விடணும். இது டோட்டல் சைக்கிளுக்கும் 15 செகண்ட் தான் ஆகணும். அப்பதான் ஒரு 4 முறை செய்ய முடியும் ஒரு நிமிஷத்துல. ஸோ எந்த அளவுக்கு மூச்சை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைக்கிறோமோ அது நல்லது. சாதாரண நிலையில நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 20 தடவை 25 தடவை அல்லது 30 தடவை கூட நம்மலாம் மூச்சு இழுத்து வெளியில விட்டுருப்போம். ஒரு 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 20லேருந்து 35 கூட சில பேர்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஒரு நிமிஷத்துல. அந்த மாதிரிலாம் இல்லாம அதை சரி பண்ற ப்ராசஸ்ல இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பயிற்சி செஞ்சு அதை சரி பண்ணணும். ஸோ உடலுக்கு தேவையான பயிற்சி, மனதிற்கு தேவையான பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணிட்டு இந்த 5:30 to 6 ப்ரோக்ராம்ல கலந்துட்டு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ராசஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு என்ன கருத்துக்கள் கேட்கணுமோ அதெல்லாம் கேட்டுட்டு நோட் பண்ணிட்டு அதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிக்கணும். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் முடிந்த பிறகு முடியும் போது இந்த நாளுக்காக நன்றி தெரிவித்து விட்டு ஒரு நல்ல நாள் கிடைத்தது, அந்த நல்ல நாளை சிறந்த முறையில் நான் பயன்படுத்தினேன், நன்றி இறைவா நன்றி. இந்த நாள் முழுக்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செஞ்ச செயல்கள் எல்லாத்தையும் எண்ணி பார்த்து அதில் எதெல்லாம் சரியா செஞ்சோம், எதெல்லாம் சரியா பண்ணல, சரியா செஞ்சதுக்காக நம்மளை நாமே பாராட்டிக்கொள்வோம். சரியா செய்யலை அப்படின்னா இதை விட இன்னும் சிறப்பாக எப்படி செய்வது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு அடுத்த வர நாட்கள்ல இதை இன்னும் சிறப்பாக செய்வேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்த நாளுக்கான டு டூ லிஸ்ட், அடுத்த நாளுக்கான வேலைகள் என்ன அப்படிங்கிறத மைண்ட்ல ரெடி பண்ணி நோட் புக்லயும் எழுதி வச்சுட்டு இந்த நாளுக்காக நன்றி தெரிவித்து யார்கிட்டயாவது மன்னிப்பு கேட்கணும். காலையிலேருந்து நான் 8 வரைக்கும் செய்யக்கூடிய செயல்கள்ல யாருக்காவது ஏதாவது நம்ம நம்மையும் அறியாமல் நம்முடைய எண்ணம் சொல் செயலால ஏதாவது ஒரு வகையில நம்ம அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருந்தோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்காக அவங்கள்ட்ட மானசீகமா மன்னிப்பு கேட்டுக்கலாம். முடிஞ்சா போன் எடுத்து அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் மாதிரி அனுப்பி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில மன்னிப்பு கேட்டுக்கோங்க, நன்றி சொல்லிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு மனநிறைவோட இந்த நாளுக்காக நன்றி இறைவா நன்றி, மேலும் பல நாட்கள் எனக்கு வேண்டும். இந்த உலகத்துல நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. என்னுடைய இலக்கு மிகப்பெரிய இலக்கு. உலக மக்களுக்கு என்னுடைய அறிவையும் ஆற்றலையும் ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்தி அவங்களுக்கு நிறைய நன்மை செய்ய வேண்டியிருக்கு. ஸோ மேலும் பல நாட்களை எனக்கு தா இறைவா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நன்றி சொல்லிட்டு அப்படியே படுத்துங்க. உடல் முழுக்க உடல் தளர்த்தல் அப்படிங்கிற ஒரு உடல் தளர்த்தல் பயிற்சி ஒன்று இருக்கு. அந்த பயிற்சியும் அனுப்புறோம், அதையும் செய்யுங்க. அண்ட் ஒவ்வொரு நாளும் முடிந்த அளவுக்கு எப்படியாவது ஒரு 30 நிமிடம் டைம் எடுத்து பஞ்சபூத நவகிரக தவம் அந்த பயிற்சியை எப்படியாவது செஞ்சுருங்க. ஸோ அதுக்கான வீடியோலாம் குரூப்ல அனுப்பிச்சிருக்கோம், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் அனுப்பிச்சிடுறோம். அந்த குரூப்லேயும் உங்களை ஆட் பண்ணிடுறோம். வாழ்க வளமுடன். யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கீங்களோ அவங்க உங்க வாட்ஸ்அப் நம்பர் வழியா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க.
என்னுடைய நம்பர் இந்த பேர்லேயே இருக்கும், ஜூம் பேர்ல பார்ட்டிசிபென்ட் நேம்ல. அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, உங்களை அந்த குரூப்ல இணைச்சிடும். ஸோ டெய்லி உங்களுக்கு இன்புட் வந்துட்டே இருக்கும் குரூப் வழியா. அந்த குரூப்ல சொல்லக்கூடிய அந்த செயல்கள் அதெல்லாம் டெய்லி செய்யுங்க. அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த 108 டேஸ்ல உடல் நலம், மனநலம், பொருள் வளம், ரிலேஷன்ஷிப்புங்கிற நட்பு நலம் அண்ட் குணநலம், ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற ஆன்மீகம், இந்த 5 துறையிலும் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். நம் வாழ்வின் அகமும் புறமும் வளர்ச்சியும் மலர்ச்சியும் ஏற்படட்டும். வாழ்க வளமுடன். ஸோ யார் யாருக்கெல்லாம் டைம் ஆயிடுச்சு லீவ் பண்ணணும்னு கேட்கலோ லீவ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 minutes ஒரு ஸ்பீச் இருக்கும். அந்த ஸ்பீச்சை நீங்கள் ரெக்கார்டிங்கில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பாத்தீங்களா, நம்ம வந்து சில விஷயங்களை லேட்டா பண்றதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க. பக்கத்து வீட்டுல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, காலையிலேயே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சீக்கிரமா எழுந்துச்சு சீக்கிரமா வேலை செய்யறதுனால என்ன ஒரு நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிலுக்கு முன்னாடி நிறைய வேலைகளை முடித்து விட முடியும். உச்சி வெயிலுக்கு முன்னாடி நிறைய வேலைகளை முடிச்சிட்டாங்கன்னா மிட் மார்னிங், அதாவது மதியத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க திரும்ப ஒரு 3 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 6 மணி 7 மணி வரைக்கும் மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ நடுவில் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. ஸோ அது மாதிரி நம்மளும் வந்து காலையில சீக்கிரம் எழுந்துச்சு நம்ம ப்ராசஸ் செஞ்சுட்டோம்னா இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ரெக்கார்டிங் போது இந்த சத்தம்லாம் கேட்காம இருக்கும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன். பொறுத்து கொள்ளுங்கள். உடல் நலம், மனநலம், பொருள் வளம், நட்பு நலம் அண்ட் குணநலம், ரிலேஷன்ஷிப், ஆன்மீகம், இந்த 5 துறைகள்ல வளர்ச்சி. பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த துறைகள்ல 5 துறைகள்ல வளர்ச்சியும் மலர்ச்சியும் ஏற்படணும். இந்த 5 துறைகளில் மிகப்பெரிய உன்னதத்தை நாம் அடைய வேண்டும். ஸோ அதற்கு தேவையான ப்ராசஸை நம்ம கத்துக்கிட்டு அதை அப்படியே டெய்லி செயல்படுத்துறோம். இந்த வாட்ஸ்அப், ஜூம், ஃபேஸ்புக் குரூப் மூணையும் இணைத்து இந்த பயிற்சியை நம்ம செய்ய போகிறோம். இந்த மூன்றிலும் நம்மளோட இன்வால்மெண்ட் இருக்கணும். அதில் சொல்லித்தரப்படும் அந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், லைஃப்ல அதை பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி என்ன மாற்றம் என்ன முன்னேற்றம் ஏற்படுதுங்கிறத ஒவ்வொரு நாளும் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்குன்னு ஒரு நோட் புக், ஜேர்னல் ஒன்று எடுத்துக்கோங்க, அதை ஒரு நோட் புக் வாங்கிக்கோங்க. அதே போல் வரவு செலவு எழுதுறதுக்குன்னு ஒரு தனி நோட் புக் வாங்கி வச்சுக்கோங்க. அதே போல் அந்த நோட் புக்கில் என்னென்ன எழுதணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம். ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு உடற்பயிற்சி எல்லாம் செய்து முடித்து விட்டு இந்த ஜேர்னலிங்கிறத ஒரு 10 நிமிஷம் செய்கிறோம். அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நன்றி இறைவா நன்றி, அதாவது கிராட்டிடியூடை காட்டுறதுக்கு. நான் இந்த பூமியில் பிறக்க காரணமாக இருந்த பெற்றோருக்கு நன்றி, என் வாழ்க்கை துணைக்கு நன்றி, எங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு நன்றி, உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி, ஒரு நல்ல வேலையை செய்வதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த நிறுவனத்திற்கு நன்றி, என்னுடன் பணிபுரியும் அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி, என்னுடைய டீம்ல வேலை செய்யற அத்தனை பேருக்கும் நன்றி, என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் நன்றி. மெயினா அவங்களுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு, ஒரு சேவை இருக்கு, அதை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்தாதான் அவங்க வாழ்க்கையில நன்மை ஏற்படும், அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க, அவங்க மகிழ்ச்சியும் மனநிறைவோடு அவங்க நமக்கு பணம் தருவாங்க. ஸோ அதன் மூலமா தான் நாம செல்வத்தை அடைய முடியும். ஸோ யாருமே நம்ம கிட்ட பொருள் வாங்கலை அப்படின்னா, நம்ம சேவையை பெறலை அப்படின்னா நம்மளால பணம் சம்பாதிக்க முடியாது. ஸோ அந்த வகையில நம்முடைய வாடிக்கையாளர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிக்கும். ஸோ இந்த மாதிரி நன்றி தெரிவித்தல், கிராட்டிடியூடு லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த ஒரு நாள்ல ரொம்ப முக்கியமா யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய பேரையும் எழுதி அவங்களுக்கு நன்றி தெரிவிங்கள். அதே போல உங்களுடைய ஆசிரியர்கள், நம்ம ஒவ்வொருவருக்கும் பல்வேறு வகைகள்ல நமக்கு நிறைய ஆசிரியர்கள் இருப்பாங்க. அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்கள். உங்க ஆன்மீக வளர்ச்சிக்காகவோ அல்லது உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்காகவோ அல்லது உங்களுக்கு ரெகுலர் கோச்சிங்காகவோ லைஃப் கோச்சிங்காகவோ யாராவது உங்களுக்கு ஆசிரியர்கள் இருப்பாங்க, குருமார்கள் இருப்பாங்க, அவங்களுடைய பேரை எழுதி அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி நன்றி தெரிவித்தல், ஜஸ்ட் அவங்க பேரு நன்றி ஒரு கம்மா மாதிரி போட்டுக்கிட்டே வந்துடலாம். நான் வந்து பணம் சம்பாதிப்பதற்காக எல்ஐசி, நியூ இந்தியா, கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரா இருக்கேன். அதே போல இந்த ட்ரைனிங் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி யார் யாருக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கணுமோ, எந்தெந்த நிறுவனங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் கமா போட்டு எழுதி. அதுபோல வாடிக்கையாளர்கள்லாம் நமக்கு நிறைய வாடிக்கையாளர் இருக்காங்க. டெய்லி அத்தனை பேரோட பேரையும் எழுத முடியாது. அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், அது போதும். நன்றி. அடுத்தது இந்த நன்றியை தெரிவித்து விட்டு இந்த கிராட்டிடியூட முடிச்சுட்டு அதே போல இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த இறைவனுக்கும் நன்றி அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம எழுத போறது இலக்குகள்.
நம்ம வாழ்க்கையில என்ன இலக்கை நாம் அடைய போகிறோம். அதாவது குறிப்பா இந்த 5 ஏரியாக்கள்ல என்னென்ன கோல்ஸ் நம்ம வச்சிருக்கோம். உடல் நலம், மனநலம், பொருள் வளம் என்கிற வெல்த், நட்பு நலம் அண்ட் குணநலம்ங்கிற ரிலேஷன்ஷிப், அதே போல ஃபைனலா ஆன்மீகம். இந்த 5 துறைகளிலும் நம்ம என்ன இலக்கு வச்சிருக்கோம். ஸோ அது வந்து இப்போ உதாரணத்துக்கு பிஸ்னஸ் growth அப்படின்னா நம்ம அதில் என்ன இலக்கு எப்படி நம்ம வச்சிருக்கோம், எப்படி வெல்த் எப்படி நமக்கு வளரணும் அப்படின்னு நினைச்சு போனா அதுல வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணி தான் சம்பாதிக்க போறோம். அப்போ நான் லைஃப் இன்சூரன்ஸ்ல ஒர்க் பண்றேன், ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஒர்க் பண்றேன், ஜெனரல் இன்சூரன்ஸ்ல ஒர்க் பண்றேன். அது இல்லாம கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரா ஒர்க் பண்றதுனால அங்க சில இலக்குகள் இருக்கும். அதே போல மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரா இருக்கிறதுனால அதுல சில இலக்குகளை வைத்திருக்கும். இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி எல்லாத்துலயும் என்ன இலக்கு, இந்த நிதியாண்டுக்கான இலக்கு என்ன, எல்ஐசிக்காக மட்டும் என்னன்னா எம்டிஆர்டிங்கிறது ஜனவரி டு டிசம்பர் இருக்கும். ஸோ அந்த அந்த கோலையும் தனியா ஒரு தடவை அதையும் எழுதிக்கோங்க. அப்படி தனிப்பட்ட கோல் இருந்ததுன்னா எம்டிஆர்டிக்காக, எம்டிஆர்டி கோல் இல்ல ஏப்ரல் டு மார்ச் கோல் தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த கோல் என்னவோ அது எழுதும். ஸோ இந்த மாதிரி எல்லா இலக்குகளையும் எழுதிடுங்க. அதே போல உடல் நலத்திற்கு உதாரணத்துக்கு நான் வந்து 121.3 கிலோ இருந்தேன் ஒரு காலத்துல, ஒரு 6 மாசம் முன்னாடி. இப்ப நான் வந்து 104 கிலோல இருக்கேன். இப்ப நான் இங்க இருந்து இன்னும் ஃபர்தரா குறைச்சு இதை வந்து நான் வந்து 75 கிலோவுக்கு நான் கொண்டு வரணும். கிட்டத்தட்ட 30 கிலோ நான் இன்னும் குறைக்கணும், 29 கேஜிஸ் குறைக்கணும். ஸோ அதற்கு அந்த இலக்கை எழுதுங்க. நான் சரியான உடல் எடையை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 75 கிலோ. அது மாதிரி உங்களுக்கு அது எது கரெக்டோ அது உங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட், ஒரு நல்ல பர்ஃபெக்ட் பாடி மாஸ் இண்டெக்ஸ், நல்ல பிஎம்ஐ கரெக்டா இருக்கணுங்கிற மாதிரி உங்களுக்கு எந்த உடல் இலக்கு வச்சிருக்கீங்களோ அதை எழுதுங்க. அதே போல ஏதாவது நோய்கள் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணணும், அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதையும் நோட் பண்ணிக்கோங்க, அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதே போல உடல் நலம் பண்ண மாதிரி மனநலத்திற்கு என்ன கோல் வச்சிருக்கீங்களோ அதையும் எழுதிக்கோங்க. பொருளாதார வளம், இந்த ஒரு வருடத்துல இந்த பிசினஸ் மூலமா இந்த எல்லா துறைகளிலும் நான் வேலை செஞ்சு எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும், எல்லா செலவுகளும் போக ஃபைனலா எனக்கு எவ்வளவு பணம் இருக்கணுங்கிறத எழுதுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க நான் ஒவ்வொரு மாதமும் 1,00,000 ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன், நன்றி இறைவா நன்றி அப்படிங்கிற மாதிரி அந்த கோல்ஸ்ல அதையும் எழுதுங்க. ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவை, ஸோ 12 மாசத்துல எவ்வளவு சம்பாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்க எழுதிக்கணும். இன்ஃபேக்ட் கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம வேண்டும் போது வணங்கும் போது, கடவுளை வணங்கும் போது எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு கேட்கறத விட நன்றி இறைவா நன்றி, நான் மாதம் 5,00,000 ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன், நன்றி இறைவா நன்றி. நான் ஒவ்வொரு மாதமும் 25 வாடிக்கையாளர்களுக்கு தேவையான நிதி பாதுகாப்பையும் நிதி முதலீட்டு திட்டங்களையும் வழங்கி வருகிறேன், நன்றி இறைவா நன்றி. இந்த மாதிரி உங்களுடைய இலக்குகளை பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸா நன்றி தெரிவிக்கும் விதத்துல சொல்லிட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இது எல்லாமே அச்சீவ் பண்ணிடுவீங்க. இன்னைக்கு நம்ம பணம் சம்பாதிப்பது ஒரு மாசத்துக்கு ஒரு சின்ன தொகையா இருக்கலாம். ஆனா இந்த ப்ராசஸை டெய்லி தொடர்ந்து செய்ய செய்ய என்ன ஆயிடும் அப்படின்னா நம்ம என்ன தொகை செஞ்சோமோ அந்த தொகையை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். அடுத்து அந்த ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ணிடுவோம், அது அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே அதை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அந்த மாதிரி கடவுளை வணங்குதல் அப்படிங்கிறதே, வேண்டுதல் அப்படிங்கிறதே நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இலக்குகள் எல்லாம் எழுதிருங்க. இந்த இலக்குகள்லாம் அடையிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவை. மார்ச் 31, 2027 வரைக்கும் டைம் தேவை. அப்போ அந்த இலக்குகளை அடைவதற்கு இன்னைக்கு ஏதாவது வேலை செஞ்சாதான் அந்த இலக்கை நம்ம நாளைக்கு போய் அடைய முடியும். ஸோ ஆல்ரெடி ஜனவரி ஏப்ரல் 1ல இருந்து மே 31 ஒரு 2 மாசம் முடிஞ்சிருச்சு. 61 நாட்கள், நேத்திக்கு 62 நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ பாக்கி இருக்கக்கூடிய அந்த 303 நாட்கள்ல நம்ம என்னெல்லாம் செய்யணும். ஸோ அதுக்கு இன்னைக்கு ஏதாவது செஞ்சாதான் அந்த இலக்கை நம்ம அடைய முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறதுக்கான அந்த டு டூ லிஸ்ட் ஏற்கனவே ரெடியா இருக்கணும். முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளுக்கான டு டூ லிஸ்டையும் முன்னாடியே எழுதி வச்சிடணும். முதல் நாள் நைட்டே எழுதிடணும். அண்ட் ஃபியூச்சர்ல சில பேர் இந்த டேட்ல வாங்க, அந்த டேட்ல வாங்க, அடுத்த மாசம் வாங்க, 3 மாசம் கழிச்சு வாங்க, ஆகஸ்ட் மாசத்துல வாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் தனியா நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் நோட் பண்ணிடுவோம். ஆனா ஒவ்வொரு நாள் டேட் போட்டு நம்ம எழுதும் போதும் அன்றைய டு டூ லிஸ்ட் ரெடியா இருக்கு. அடுத்த நாளுக்கான டு டூ லிஸ்டையும் இன்னைக்கு நைட்டே எழுதி ரெடியா வச்சிடணும். தேவைப்பட்டதுன்னா அதுல சில மாற்றங்களை அந்த நாள் வரும்போது அந்த நாள்ல ஏதாவது சில மாற்றங்கள், சில பேர் இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நாள் மீட் பண்ணலாமாங்க, சில பேர் சர்ப்ரைஸா திடீர்னு ஏதாவது அப்பாயின்மெண்ட் வரலாம், நீங்க இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா இன்னைக்கு வந்து சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சர்ப்ரைஸ் அப்பாயின்மெண்ட்ஸும் வரலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே அதில் நோட் பண்ணிட்டே வந்துருங்க. எந்தெந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்களோ அதெல்லாம் டிக் பண்ணிட்டே வந்துருங்க. ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 10 வேலைகள் எழுதியிருக்கிறோம். அதுல 8 வேலைகளை முடிச்சிட்டோம் அப்படின்னா 8 டிவைடட் பை 10 80%. என்னுடைய அக்கௌண்டபிலிட்டி இன்னைக்கு 80%. நான் சொன்ன சொல்ல தவறாமல் 80% முடிச்சிட்டேன். இன்னும் 20% தான் பாக்கி இருக்கு. ஸோ அதை அடுத்த நாளுக்கு நம்ம போஸ்ட்போன் பண்ணுவோம்.
அந்த நம்மை மீறி இது நடக்கலாம், அல்லது நம்ம சரியா நேரத்தை நிர்வகிக்காதனால இந்த மாதிரி ஆயிருக்கலாம். பட் அன்னைக்கு முடியும் போது, நாள் முடியும் போது நம்ம என்ன பிளான் பண்ணிக்கணும்னா, இனி வரும் நாட்களில் 100% அக்கௌண்டபிலிட்டி கம்ப்ளீட் பண்ணணும், 100% எல்லா வேலையிலும் செய்து முடிக்கணுங்கிற அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம வரணும். அதே போல ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடணும் அப்படின்னா, இந்த 100ங்கிறது இன்னும் ஜாஸ்தி ஆகணும். நம்ம 10 வேலை தான் எழுதியிருப்போம், ஆனா 12 வேலையை முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. 12/10 120%. 20% எக்ஸ்ட்ரா நம்ம ப்ரொடக்டிவிட்டி சூப்பரா பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு நிலையை நோக்கி நம்ம போகணும். ஸோ முதல்ல 100% நோக்கி செய்வோம். அது ஒன்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நன்றி தெரிவித்தல், இலக்குகளை எழுதுதல், இன்றைய வேலை பட்டியல் என்கிற டு டூ லிஸ்ட், இது எல்லாமே அதுல லிஸ்ட் டெய்லி எழுதணும், ஜேர்னலிங்ல இருக்கணும். இதை தவிர்த்து நமக்கு அப்பப்ப சில நல்ல விஷயங்கள்லாம் மனசுல தோணும், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்யணும், இந்த இலக்கெல்லாம் நம்ம அடையணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ரீச் பண்ணணும், இந்த மாதிரி நபருக்கு போயிட்டு நம்ம வந்து இன்சூரன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி நபருக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி ஹை லெவல்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம சேவை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில இது திடீர்னு ஏதாவது தோணும். திடீர்னு ஏதாவது ஐடியாஸ் வரும், இந்த மாதிரி விஷயத்த பண்ணா நல்லா இருக்கும், இது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்லாம் திடீர்னு ஏதாவது நல்ல ஐடியாஸ் வரும். அதை நீங்க திடீர்னு உங்க மனசுல தோணலாம், அல்லது ஏதாவது புத்தகத்துல படிக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வீடியோ வழியா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தோன்ற விஷயத்த டக்குன்னு அந்த நோட் புக்ல, அந்த ஜேர்னல்ல அந்த டேட் போட்டு அந்த டேட்ல எழுதிருங்க. ஸோ இந்த ஜேர்னலிங்கும் தனியா இதுவும் அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளையும். ஸோ ஒரு நாளுக்கு எடுத்து பார்த்தோம்னா 2ஆம் தேதி ஜூன் 2026 நன்றி தெரிவித்தல், இலக்குகளை எழுதுதல், அப்புறம் டு டூ லிஸ்ட், அதுக்கப்புறம் இந்த சர்ப்ரைஸ் பாயிண்ட்ஸ், எதெல்லாம் திடீர்னு உங்களுக்கு நல்ல கருத்துக்கள் தோணுதோ அதெல்லாம் எழுதிட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நீங்களே அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தோணியிருக்கா, இவ்வளவு விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமா, இவ்வளவு விஷயங்கள் செஞ்சா நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பா அமையுமா அப்படிங்கறத நம்ம ஒரு வீக் ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகளை இன்னும் நல்லா நம்மளால மெருகேற்றிக் கொள்ள முடியும். வாழ்க வளமுடன். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து செய்யும் போது, இதெல்லாம் சேர்த்து இது இல்லாம ஆன்மீக துறையிலும் நம்ம வளர்ச்சி அடையணும். அதற்குரிய ப்ராசஸ்லாம் என்ன, அதுக்கு மெடிடேஷன், உடல் நலம், மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, அதே போல மனப்பயிற்சிங்கிற மெடிடேஷன், பிளஸ் உண்மையை அறிதல், பிரம்மத்தை அறிதல், நான் யார் என்கிற தத்துவத்தை உணர்தல். ஸோ அது சம்பந்தமான ஆன்மீக ஆராய்ச்சியும் ஆன்மீக பயிற்சியும் இது எல்லாமே பேரலா இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும். அதெல்லாம் 60 வயசுக்கு மேல, 65 வயசுக்கு மேல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே அதெல்லாம் அந்த ஆன்மீகம்ங்கிறது அதுலயும் சேர்ந்து வந்துடும் அது. ஸோ அதனால இப்பல இருந்தே அதுக்கும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருங்க. வாழ்க்கையில எல்லா தப்பையும் பண்ணிட்டு 60 வயசுக்கு மேல அதெல்லாம் சரி பண்றேன் அப்படின்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ தீங்கு செய்தால் பாவம், நன்மை செய்தால் புண்ணியம் அப்படின்னு, பாவம் புண்ணியம்னா என்ன அப்படிங்கிறத வேதாந்த மகரிஷி சொல்றாங்க. ஸோ அந்த வகையில எனக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி உடலாலோ மனதாலோ எந்த தீங்கையும் செய்யாம இருக்கும். உதாரணத்துக்கு காலையில சாப்பிட போறோம், டிஃபன் பண்ணியிருக்கோம், இட்லி ரெடியா இருக்கு, சட்னி இருக்கோ இல்ல சாம்பார் இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு, ஒரு இட்லி எடுத்து வச்சு சாப்பிடுறோம், அடுத்தது 2வது இட்லி சாப்பிடுறோம், 3வது இட்லி சாப்பிடும் போதே வயிறு நிறைந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது. வயிறு நிறைஞ்சிடுச்சு அப்படின்னா அதோடு நிறுத்திக்கணும். அதுதான் உடலுக்கு செய்யக்கூடிய நன்மை, அது புண்ணியம். சப்போஸ் இட்லி நல்லா இருக்கு, சூடா இருக்கு, மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு, சாம்பார் சட்னி நல்லா இருக்குது, இன்னும் 2 இட்லி வைங்கன்னு சொல்லி இன்னும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டு உடலுக்கு தீமை செய்தால் அதுக்கு பேர் பாவம். இதுதான் தனக்கு உடலுக்கு செய்யக்கூடிய தீங்கு, இது பாவமா மாறுது. இதே மாதிரிதான் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ தீங்கு செய்தால் பாவம், நன்மை செய்தால் புண்ணியம். இதுதான் லைஃப். பாவ புண்ணியம்னா இதுதான் மேட்டர், வேற எதுவுமே கிடையாது. ஸோ இதுல நாம செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே அடங்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் பாவம் இருக்கா புண்ணியம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதுக்கும் ஒரு டெஃபினேஷன் சொல்றாங்க. உடலிலே நோய் உள்ளத்திலே களங்கம், உடலிலே நோய் உள்ளத்திலே களங்கம். இந்த ரெண்டும் யாருக்காவது, இந்த ரெண்டோ இல்ல இதுல ஏதாவது ஒண்ணோ யாருக்காவது இருந்ததுன்னா அவங்கள்ட்ட பாவப்பதிவுகள் இருக்கு. இதுல நன்மைகள் இருக்கு அப்படின்னா அது புண்ணியங்கள் இருக்கு அப்படின்னு. சோ உடலிலே நோய் உள்ளத்திலே களங்கம் இருந்தால் பாவப்பதிவுகள் இருக்குன்னு அர்த்தம். அந்த பதிவுகள்லாம் எப்படி நீக்கிறது, அந்த பதிவுகளை கொஞ்சம் கொஞ்சமா எப்படி குறைக்கிறது, இந்த பதிவுகள்லாம் நெகட்டிவ் பதிவுகள் எல்லாத்தையும் எப்படி நீக்கிறதுங்கிற பயிற்சி எல்லாம் தொடர்ந்து நம்ம கத்துக்கிட்டு செயல்படுத்த போறோம். உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள அறிவு திருக்கோயிலுக்கோ மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கோ அல்லது தவமயத்திற்கோ சென்று
எளிய முறை உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, மனவளக்கலை பயிற்சி. இது எல்லாத்தையும் நீங்க முடிக்க போறீங்க. இந்த 108 நாட்கள் ப்ராசஸ்ல இதுவும் சேர்ந்து நடக்கும். பேரலா இதுவும் நடக்கும். நம்ம வேலையும் செஞ்சுட்டு, வீட்டு வேலையும் பார்த்துட்டு, பிசினஸையும் பண்ணிக்கிட்டு, ஆன்மீக துறையிலும் வளர்ச்சி அடையணும். இது எல்லாமே தேவை. அந்த வகையில ஒரு சிறப்பான, மேன்மையான, அற்புதமான வாழ்க்கையை வாழ்வோம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒரு சில நல்ல கருத்துக்களோட இந்த நாளை முடிப்போம். அந்த கருத்துக்கள்ல அதை இப்போ பார்த்துடலாம். திரு ஆர் கோபிநாத் சார் அவர்கள் இன்று நமக்காக சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்றத பார்ப்போம். விடாமுயற்சி நமது முயற்சிகளுக்கு வலிமை ஊட்டுகிறது. அதனால் பெரும் தடை சுவர்களும் உடைந்து போகின்றன. நாம் ஈட்டிய மகத்தான வெற்றிகள் இந்த உலகத்திற்கு, அந்த சாதனைக்கு பின்னணியில் நிகழ்ந்த இதுவரையில் கண்ணுக்கு புலப்படாத போராட்டத்தை உலகிற்கு வெளிப்படுத்துகின்றன. அதுவே நமக்கு பெருமை சேர்க்கிறது. இது தமிழ்ல எழுதியிருக்காங்க. இதே கோட்டை அவர் இங்கிலீஷ்ல எப்படி எழுதியிருக்காருன்னா, perseverance infuses strength to our efforts, that even big walls of obstacles get broken. The big results reveal to the world the unseen struggles behind it. ஸோ சில பேருக்கு ஆங்கிலம் புரியல அப்படிங்கிறதுனால நீங்களே தமிழ்ல நீங்க எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தமிழ்லையும் அவரே எழுதி அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக இங்கிலீஷ்ல எழுத ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு நாளும் ஒரு கொட்டேஷன் காலையில 5 மணிக்கு மேடம்கிட்டேருந்து வந்துடும் எஸ்எம்எஸ் வழியாக. அது அப்புறம் டெக்னாலஜி மாற மாற வாட்ஸ்அப் வழியா இப்போ டெக்னாலஜியில எஸ்எம்எஸ் வந்துட்டே இருக்கு, மெசேஜ் வந்துட்டே இருக்கு. நன்றி கோபிநாத் சார் அவர்களுக்கும் திருமதி ராஜலட்சுமி கோபிநாத் அவர்களுக்கும் நமது நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆர்ஜி சார் சொன்ன மாதிரி அந்த கீ பர்ஃபார்மன்ஸ் ஏரியா ரிவ்யூ, கேபிஏ ரிவ்யூ ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அதை முடிச்சிருக்கணும். நேற்றுக்கு அதை முடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை நீங்க இன்னும் செய்யலை அப்படின்னா அதற்குரிய அந்த ப்ராசஸ் ப்ரொசீஜர் என்னங்கிறத அனுப்புறோம். அந்த கேபிஏ ரிவ்யூவை இன்னைக்கு பண்ணிடுங்க மறக்காம. வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த நாளை சிறப்பான முறையில் பயன்படுத்தி நமக்கும் நம்மை சுற்றியுள்ளோருக்கும் நம் குடும்பத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் ஏதாவது நன்மை ஏற்படக்கூடிய வகையில சிறப்பான செயல்களை இன்று நாம் செய்து அதன் மூலமாக பொருள் ஈட்டுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு சின்ன வீடியோவோட நம்ம நாளை நிறைவு செய்வோம். ஸோ உடல் நலம், மனநலம், பொருள் வளம், நட்பு நலம் அண்ட் குணநலத்தை ஒன்னா சேர்த்தோம்னா அதுக்கு பேர் ரிலேஷன்ஷிப். அப்புறம் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி. இது எல்லா துறையிலும் நமக்கு வளர்ச்சியும் ஏற்படணும். நம் வாழ்வின் அகமும் புறமும் வளர்ச்சியும் ஏற்படணும்னு சொல்லுவாரு என்னுடைய ஆசிரியர் பரமன் பச்சை அவர்கள். ஸோ அவருடைய ஒரு பர்டிகுலர் வீடியோவை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இந்த நாளை நிறைவு செய்வோம். அவருடைய சேனல், யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் ஏதாவது ஒன்று நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்றதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, சில நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ டைரக்டா போயிட்டு அவர்கிட்ட கத்துக்க முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவர் சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை நம்ம இந்த யூடியூப் சேனல் வழியாக அவர் போட்டிருக்கிற அந்த வீடியோஸ் வழியாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். ஸோ ஜூம் வழியாக இணைந்திருக்கும் நண்பர்கள் இப்ப நீங்க அவருடைய உங்க ஸ்கிரீன்ல நீங்க அவருடைய யூடியூப் சேனலை இப்ப நீங்க பார்க்கலாம். ஷேர் சவுண்ட், ஆப்டிமைஸ் ஃபார் வீடியோ ஷேரிங் வந்துருக்கும். நான் நீ நல்ல விஷயத்துக்காக முடிவு எடுத்து இறங்க ஆரம்பிச்சினாலே மேல இருந்து இறைவன் அவன் வேலைய ஆரம்பிச்சிருவான். நீ முடிவு எடுக்கணும். நல்ல நோக்கத்துக்காக நீ முடிவு எடுத்து நீ ஆரம்பிச்சிட்டன்னு வச்சுக்கோ. நீ முடிவு எடுத்துட்டு ஆரம்பிச்சுன்னா இறைவன் அந்த சைடு ஆரம்பிச்சிருவான். நீ ஆரம்பிப்ப, அவனும் ஆரம்பிப்ப, 2 பேரும் ஒன்னா சேருவீங்க. அதுக்கப்புறம் நடக்கும். அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. ஜெகதீஷ் சிஏ குவிட் பண்ணிடலாங்கிற நிலைமைக்கே
பாதையில், சௌகரியமான பாதையில் பயணிக்கிறவர்கள் பயணத்தை ஒப்பேத்துவார்கள். கடினமான கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் பயணிப்பவன் தன்னையும் உருவாக்கி தனக்கான ஒரு வெற்றி பாதையும் உருவாக்கும். கடினமான பாதை, கடினமான பாதை அப்படின்னு என்ன பரமன்? சௌகரியத்துல வளர்ச்சி கிடையாது. there is no growth in comfortable. வெளியில வரணும். சௌகரியமான வசதியான பாதையில போயிட்டு இருக்கிறவன் ஒப்பேத்துருவான், பயணத்தை முடிச்சிருவான். they will deliver. ஆனா கல்லும் முள்ளும் நிறைந்த கடினமான பாதையில பயணிக்கிறவன் தன்னை முதல்ல உறுதியோடு உருவாக்கிப்பான். முக்கியமான பாயிண்ட். என்ன கேட்பாங்க, பர்மனன்ட் ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கான்னு? ஸ்மார்ட் ஒர்க்கில் இப்போதைக்கு ஒர்க் பண்ணா ஹார்ட் ஒர்க் தான் ஒன்னு உருவாக்கும். you will be standing. அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. நன்றி மக்களே. மீண்டும் நாளைய நிகழ்வில் நாம் சந்திப்போம். இது போல நிறைய நல்ல கருத்துக்கள் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சிறப்பாக செய்வோம். அருமையான சிறப்பான வாழ்க்கையை வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் அனைவருக்கும் அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நாம் அனைவரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வு. வாழ்க வளர்க, வாழ்க வளர்க. மீண்டும் நாளைய நிகழ்வில் சந்திப்போம். இன்னும் நிறைய பேர் இந்த குரூப்ல இணைய சொல்லுங்க. நிறைய பேருக்கு இந்த பயிற்சியும் இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு போய் சேரட்டும். அவங்களுடைய வாழ்க்கையில உங்க மூலமா ஒரு வளர்ச்சியும் மலர்ச்சியும் ஏற்படட்டும். வாழ்க வளர்க, வாழ்க வளர்க. மீண்டும் நாளை சந்திப்போம். வெற்றி நிச்சயம். வெற்றி கொடிகட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. கை தட்டும் வரை தட்டு, பாறைகள் இரட்டை பல பெற்று உடைபடும் படையப்பா. வாழ்க்கையில நிறைய தடைக்கற்கள் வந்துட்டே தான் இருக்கு. இந்த தடைக்கற்களை எல்லாம் உடைத்து எரிந்து தடைக்கற்கள் அத்தனையும் படிக்கற்களாக நம் வாழ்வின் வெற்றி பாதைக்கான படிக்கற்களாக அமைத்து வெற்றி பாதையை உருவாக்குவோம். அந்த வெற்றி பாதையில் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுவோம். சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறுவோம். வெற்றி நிச்சயம். வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி மக்களே. மீண்டும் நாளை நிகழ்வில் சந்திப்போம். அதுவரைக்கும் வாட்ஸ்அப் வழியா, ஜூம் வழியா, வாட்ஸ்அப் வழியா இணைந்திருப்போம் இந்த நாள் முழுவதும். வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன்.